ஓகே. வணக்கம். ஓகே. இது வந்து 2வது வீடியோ. ஓகே. ஆ ஸோ இன்னைக்குள்ள வீடியோல வந்து ஆ போன வீடியோவோட ஆ கன்டினியூவேஷன்லாம் சம்புங்கண்ணா. ஓகே. ஸோ போன வீடியோவோட வந்து கொஞ்சோண்டு ரீகேப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஓகே. ஸோ போன வீடியோல வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா வந்து சொன்னது வந்து என்னன்னா, ஆ புக்ஸ் சரிங்களா? புக்ஸு. இந்த சிஸ்டம் தான் வந்து ஆ என்னோட வாத்தியாருங்கள்லாம் இந்த சிஸ்டம் தான் பாய்ச்சாங்க. அந்த காலத்து வாத்தியாருங்க. சரிங்களா? அதாவது வந்து வந்து அதே தான் நான் வந்து ஃபாலோ. அதாவது வந்து கவர்மெண்ட்ல வந்து 2009 நான் ஜாயின் பண்ணது. நாட் கவர்மெண்ட் ஒன்லி பிரைவேட்லயும் அப்படிதான் இருந்தேன். சரினா ஃபாலோ அதே சிஸ்டம் தான். ஓகே. ஸோ வந்து ஆஃப்கோர்ஸ் சுக்கத்தான் இருக்கும். பட் சுக்கத்தான் வந்து வாத்தியாருக்கு. சுக்கத்தான் வந்து வாத்தியாருக்கு. சுக்கத்தான் வந்து இருக்கணும். ஓகே. அதில் ஒரு விஷயம் இருக்கு மோரலுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சுக்கத்தான் முடிஞ்ச கையோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்து புக்கு டெக்ஸ்ட் படிச்சாகணும். புக்கு டெக்ஸ்ட் வாட்சி படிக்கணும். புக்கு டெக்ஸ்ட் படித்த கையோட அடுத்தது வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து நோத்தார் இன்கா செய்யணும். சொந்தமாக செய்யறது பெட்டர். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் தான். சரினா நோத்தார் இன்காஸ். இது வந்து இப்போ என்னோட கிளாஸ்லாம் வந்து என்னோட ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாஸ்டரி ஓராங் மாஸ்டரின்னு சொல்லுவேன் அதை. சரிங்களா? ஓகே. இந்த மாஸ்டரி ஃபார்மை வந்து ஃபில் அப் பண்ணணும். ஓகே. ஓகே. as soon as அந்த அப்புறம் அந்த புக்கு டெக்ஸ்டில் வந்து அவருக்கு வந்து ஃபக்தா தெரியணும். ஃபக்தா புக்கு டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ ஃபக்தா புக்கு டெக்ஸ்ட் வந்து இப்போ என்னோட மோரலில் வந்து அது வந்து கான்செப்ட் சொல்லுவாங்க. என்ன கான்செப்ட் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து எந்த கான்செப்ட் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். அப்போ அந்த கான்செப்ட் வந்து உனக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே. புக்கு டெக்ஸ்டில் இருக்கும் கான்செப்ட். அந்த பேஜ் படித்தாலே போதும். அதுதான் மினிமம். நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து மினிமம் சொல்கிறேன். இந்த மினிமமே அவன் செய்யலைன்னா அவன் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். சரிங்களா? அப்புறம் நோத்தா ரிங்கா செஞ்ச கையோட அந்த டாபிக் முடிச்சிட்டான் பாருங்க. நோத்தா ரிங்கா செஞ்ச கையோட அவர் வந்து கண்டிப்பாக வந்து சோலான் டாபிக்கல் செய்யணும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லா சப்ஜெக்டும் வந்து சோலான் டாபிக்கல் வந்து பெஸ்ட்டு வந்து என்னன்னா வந்து பாசிய டாபிக்கல் கொஷின். ஓகே. ஸோ அப்படின்னா அது சோலான் டாபிக்கல் solan topical solan SPM. Okay, SPM solan topical solan tahun-tahun lepas lah solan topical apa நீங்கள் வந்து tahun-tahun lepas போட்டுங்க past questions இங்கிலீஷில் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. solan topical past year. This one must be from the first year வந்து 2021லேருந்து 25 வரைக்கும். ஆனால் மாரலுக்கு வந்து என்ன விஷயம்னா வந்து அது க்ளோஸ் பேப்பர்னால பாசிய கொஷின்ஸ் வந்து ஆர் நாட் அவைலபிள் இன் த மார்க்கெட். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஆனால் வாத்தியார் வந்து இது எஃபர்ட் போடணும்ல. எஃபர்ட் போட்டு கலெக்ட் பண்ணணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் கவர்மெண்ட்டில் பூந்தப்ப ஸ்டார்டட் டீச்சிங் மாரல்லாம் கவர்மெண்ட்டில் 2009. அப்போ வந்து அங்கே சீனியர் வாத்தியார்கிட்ட கேட்டேன். அவர் வந்து லேட்னா இறந்துட்டார்ல கலேசர்ன்ட்டு. அவர்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் பாசிக்யூஷன் எப்படி படித்து கொடுக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரைவேட்டில் நான் படித்து கொடுக்கும்போது பாசிக்யூஷன் பேஸ் பண்ணி தான் என் டீச்சர் எப்படி செஞ்சாங்க அதே மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டேன் சிஸ்டம். எப்படி சார் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார் அவரோட டெக்னிக் எப்படி எடுப்பார்னா பாசிக்யூஷன்ஸு பிள்ளைங்க வந்து எக்ஸாம் போனாங்களே அப்போ அசைன் பண்ணிடுவார். இப்போ 10 சோலான் இருக்குன்னா ஒரு ஆள் ஒரு சோலான் எழுத சொல்லிடுவார். அப்போ வந்து எல்லாம் ஏன் தம்பகன்னா இருந்துச்சு பிள்ளைங்க எழுதி கொண்டு வந்துருங்க அந்த சோலான். ஸோ அதுலேருந்து அவருக்கு பாசிக்யூஷன்ஸ் தெரியும். இப்படி தான் ஏன் நான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னாங்க. சரியா? ஓகே. ஸோ எப்படியும் எஃபர்ட் போடணும். ஆனால் பாசிக்யூஷன் இஸ் மஸ். சரிங்களா? ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து யூ கேன் ஆஸ்க் what help of
தோஸ் ஆர் மார்க்கிங் பேப்பர்லாம் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இதெல்லாம் வந்து இஷ்யூ பாரு, சரிங்களா? கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே. ஓகே. அது வந்து என்னன்னா வந்து இந்த நாயகன் டைலாக் இருக்கும் பாரு. ஓகே. அது வந்து மோரலில் வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ்லாம் குடு தேடணுமா அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்து சொலந்து துத்து தானே அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து 4 ஸ்டூடெண்ட்டுக்கு 4 மார்க் கிடைக்குதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ட்டு, சரிங்களா? ஓகே, நாமளும் தான் ஜோக் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் கொஷின்ஸ். ஓகே, அந்த டாப்பிக்கல் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு ஈச் சாப்டரில் வந்து செஞ்சு முடிச்சிட்டாருன்னா சென்த்தில் வந்து சம் ஆஃப் த டாபிக் ஒன்று சொல்லணும் வந்திருக்காரு. அப்போ புக்குடெல்லாம் பசாரான்னு இருக்கும். ஸோ டீச்சர் ஹேவ் டு யூஸ் ஓகே டாபிக்கல் கொஷினா. ஓகே, another one adalah after they finish வந்து soalan மாடல் பேப்பர்ஸ், கர்த்தாஸ் மாடல் SPM. ஆனால் இது வந்து இது கூட புக்கு வாங்க தேவையில்லை. த பெஸ்ட் வந்து என்னன்னா ட்ரையல், ஸ்டேட் ட்ரையல் பேப்பர். ஓகே, ஸ்டேட் ட்ரையல் பேப்பர். சரி, அது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வருஷம் பரீட்சை உட்காடுறாங்கன்னா வந்து அவங்க 2026 சாலுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் செஞ்சுருக்கணும். அப்போ 2024, 25, 26 ஒரு 3 வருஷம்னாச்சும் அவங்க வந்து இது பண்ணணும். பட் சில ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு மேலே எஃபர்ட் போட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து கூட ஸ்டேட் பேப்பர்லாம். ஏன்னா இப்போ நான் வந்து எல்லா கலெக்ஷனும் வச்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் கேட்பீங்களே என்னத்துக்கு சார் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ப்ரைவேட்டில் நான் படித்து கொடுக்கும்போது டியூஷன் வாத்தியாருக்கும் கவர்மெண்ட் வாத்தியாருக்கும் என்ன வித்தியாசம்னா வந்து டியூஷன் வாத்தியார் வந்து யூ ஹேவ் டு ரியலி பர்ஃபார்ம். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட் வருவாங்க. ஸ்டூடெண்ட் வந்தால் தான் உங்களுக்கு சம்பளம், சரியா? அப்போ வந்து நான் மாடல் படித்து கொடுக்குறேன்னா அதுதான் என்னோட ரைஸ் ஸ்பாட். ஊவா சாப்பிடணுமா ரைஸ் போட்டா அது நான் தான் பார்த்துக்கணும் என் ரைஸ் போட்டேன், சரிங்களா? ஓகே, யோர் ஸ்டூடெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிபெண்ட் ஆன் யோர் பர்ஃபார்மன்ஸ். அது சரி. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து வேறு கணக்கு. டீச்சர் படித்து கொடுக்குறாங்க இல்லையோ ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் இருப்பாங்க. அது சரி, சம்பளம் ஓடிக்கிட்டு இருக்கும். அது சரி. ஸோ இப்போ நான்லாம் வந்து ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் பூந்ததுனால கவர்மெண்ட் பூந்தாலும் அந்த ஆட்டிடியூட் வந்து எக்ஸாக்ட்லி இந்த படித்து கொடுக்குறதுல மட்டும் நம்ம கிங், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா என் வாத்தியாரெலாம் அப்படி தான். இந்த 3 வாத்தியார் இருக்காங்க, தியாகா சாரு, கோபால் சாரு, துரைவேலு சார். இவங்களாம் அப்படியே ஜீராக்ஸ் காப்பி நம்ம. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் இருக்கணும், சரிங்களா? இதை தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் காமிச்சேன். அதை வந்து புக்கு டெக்ஸ்ட் உங்கள் பிள்ளைங்க படிக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நோத்தாரிக்கா செய்யணும். அதுக்கப்புறம் டாபிக்கல் சொலான் செஞ்சாகணும். டாபிக்கல் சொலான் வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ் த பெஸ்ட். ஆனால் மோரலில் வந்து நான் வந்து டாபிக்கல் கொஷின் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை க்ளோன் பண்ணுவேன். சொலான் க்ளோன் சொல்லுவேன். அப்படியே கொடுக்க முடியாது, அது ராங். க்ளோன் பண்ணலாம், அது தப்பு இல்லை. அப்புறம் ஒன்று வந்து ட்ரையல் பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்பேன்ல, அதில் கூட வந்து டாப்பிக்கலாக இருக்கும் பாரு. சில கொஷின் இருக்கும், இது வந்து இந்த டாபிக் சொல்லனா அது வந்து டாப்பிக்கலில் போட்டு அழகாக சூசல் பண்ணியிருப்பேன். என்னோட டாப்பிக்கல் கொஷின்னா யூ கேன் கெட் இட் ஃப்ரீ, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா வந்து இந்த டாப்பிக்கல் கொஷினாக நான் படித்து கொடுக்குறேன்ல, அது எல்லாமே வந்து ரெக்கார்டட் அண்ட் அப்லோடட் இன் மை யூடியூப் சேனல், சரிங்களா? ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதான் வந்து உதாரணம்லாம் காமிக்கிறேன். அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷம் செஞ்சது. போன வருஷம் வந்து என்ன செஞ்சேன்னா கான்செப்ட் படித்து கொடுத்தேன். அப்புறம் பாக்யன் ஏ கான்செப்ட் அந்த டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கண்டென்ட்ஸ் படித்து கொடுத்துட்டு பாக்யன் ஏவோட டாபிக்கல் கொஷின். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாக்யன் பி பாக்யன் சி செய்வேன். முன்னெல்லாம் வந்து அவர் கணக்கில் செய்வேன், புரியுதுங்களா? ஓகே, முன்னெல்லாம் அவர் கணக்கில், சரிங்களா? இப்போலாம் வந்து 1 hour 15 minutes அதுக்கு மேலே சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? வயசாகிட்டு இருக்குல்ல. ஓகே, ஸ்டூடெண்டோட கான்சன்ட்ரேஷனும் வெரி பேட். அப்போ அந்த குறிப்பிட்ட டைம் தான் அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் படிச்சுட்டு பாக்கியன் ஏ. இப்போ வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து அந்த சுக்காத்தனில் என்ன இருக்குதுன்னு அந்த கான்செப்ட் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரியா? அப்போ அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவனுக்கு வந்து
படிக்க விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து உட்காந்து கேட்கலாமே, அப்பயே நாலேஜ் வருமா இல்லையா? அதேமாரி தான் பிரீத்தா. நம்ம சூரத் காபா வந்து படிச்சோமா, பிரீத்தா தெரியுது. அப்படி இல்லைன்னா 8 மணிக்கு உட்காந்தோமா, யாரோ ஒருத்தன் பிரீத்தா படிப்பான். அந்த பிரீத்தாவும் பார்த்துடலாம். அதாவது நம்ம டெலிவிஷன்லயும் வந்து பிரீத்தா. எண்ட் ஆஃப் த டே யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கண்ட்ரி அண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட். அசன் ஓகே. அப்போ இதுதான் இருக்கும் பாருங்க, இது போன வருஷம். அப்போ இந்த வருஷம் என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து சொல்லிட்டேன் பிள்ளைங்க கிட்ட, கான்செப்ட் வேணுமா நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துக்குங்க, இதெல்லாம் ஃப்ரீ தானே, போய் பார்க்க வேண்டியதுதான். அசன் எப்போ உனக்கு படிக்கணும்னு தோணும் அப்போ தட்டு, நான் வருவேன் முன்னுக்கு படிச்சு கொடுத்துட்டு இருப்பேன், ரெக்கார்டட் பட். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து சோழன் டாபிக்கல் வந்து தனியாக எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் கூட சோழன் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வச்சிருந்தா ரொம்ப கான்செப்டாக நான் பேசணும் பாரு, பாகியனையும் செய்யணும் பாரு, லிமிட்டட் கொஷின். அப்போ இங்கே வந்து கொஞ்சம் கூட செய்கிற மாதிரி கொஷின்ஸ் செய்கிற மாதிரி பாரு. எல்லா டாப்பிக்கும் வந்து 2 கிளாஸ் இருக்கும். ஒன்று பாகியன் ஏ, அப்புறம் ஒன்று வந்து பாகியன் பிசி. ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல் அவைலபிள், யூ ஜஸ்ட் கோ அண்ட் கெட் இட்லாம் யூடியூப் சேனலில் வந்து. ஓகே வேணா, ஓகே வெரி ஃபாஸ்ட். ஓகே ஓகே. ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சொல்லிடுறேன்னு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரியுதா? அந்த சப்ஸ்கிரைப்னா என்னதுக்கு தெரியுமா? அந்த யூடியூப் சேனல் வந்து அவன் வந்து பார்த்துட்டு உனக்கு பே பண்ணுவான். நீயா பே பண்ணுற, அவன்லாம் பே பண்ணுறான். இது கூட உன் சொசைட்டிக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல பாரு. மட்டமான சொசைட்டி தான் நம்ம சொசைட்டி. சரிதா? சுயநலவாதி. அவன் அவன் ஒழுங்கா இருந்தா ஓகே, மற்ற எப்படி போனாலும் நாசமா போனாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த சொசைட்டியை பத்தி நினைக்கிறவங்க வந்து ரொம்ப லிமிட்டு. அதனால தான் முன்னேறாம இருக்கும் ரொம்ப. ஓகே, அப்போ இதான் நம்மளோட யூடியூப் சேனல். சரிங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சரிங்களா? ஓகே டன். ஓகே, இன்னைக்கு வந்து நான் மோரலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போவேன். அதுக்கு முன்னால் வந்து இது வந்து அமலான் திருபாய் தானே. அமலான் திருபாய்னா வந்து என்ன நம்ம வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை வந்து மற்றவங்களுக்கு போய் சம்பாய் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து என் ஸ்கூல் ரிசல்ட்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. யூ ப்ளஸ் கிடைக்க கஷ்டம் வந்து இல்லை, நம்மளுக்கு தெரியுதான் பாரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் காமிக்கிறேன் ரிசல்ட்டு, எங்கள் ஸ்கூல் ரிசல்ட்ஸை. ஓகே, இதான் என்னோடய ஸ்கூல் ரிசல்ட்ஸ். எஸ்எம்கே புசாபண்டா பூஜ்ஜியம் சத்து. ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து மாரல் ஸ்டூடெண்ட் கூட தான் பாரு. ஓகே, ஒரு 390 கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக. இடத்துல 400 கூட ரீச் பண்ணும். ஓகே, 90 மேலே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓகே, இது வந்து பராத்தோஸ் லூடோஸ். ஓகே, எத்தனை பேர் ஏ எடுத்தாங்க பாரு ஃபர்ஸ்ட் இயரில். ஃபர்ஸ்ட் இயர் செல்ஃப் 140 ஸ்டூடெண்ட்ஸ் காட் ஏ. சில பேர் சொல்லுவாங்க எல்லா பொறுத்துலையும் ஏ எடுக்கிறேன், புள்ள மோரலில் மட்டும் எடுக்கல, ஏன்னா அதுக்கு கைட் பண்ணுற கோச் சரியில்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. டியூஷன் சென்டர்லேயும் வந்து மோரல் வந்து ஒரு சப்ஜெக்டாக கருதுறதில்ல, அதை ஆஃபரும் பண்ண மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் டுவர்ட்ஸ் எக்ஸாம் கிட்ட வர்றப்ப ஒரு 2 ஹவர் செமினார் கொடுங்க சார் அப்படின்வாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது வந்து 2 வருஷம் பாடத்தை வந்து 2 ஹவரில் நான் கவர் பண்ணணும்னா என்ன செய்ய முடியும்? அண்டர்ஸ்டாண்ட்? ரெகுலர் கிளாஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்த். அது கூட வந்து சென்டரில் எப்படியும் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்டிங் சென்டர், இந்தியன் பேஸ் சென்டர்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் கருதுறதே இல்லை. அப்போ அண்ணா, அப்போ மோரல் சப்ஜெக்ட் டி அண்ணா தீரிக்க அதுக்கு வந்து கௌதாமானே கொடுக்கறது இல்லை. மோரலுக்கு டியூஷன் இருக்கும். அப்படிலாம் வந்து இலக்காரமாக என் சப்ஜெக்டை பார்ப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்னோட சப்ஜெக்ட் தான் வந்து ஸ்காலர்ஷிப்பை டிட்டர்மின் பண்ணுற சப்ஜெக்ட். இட்ஸ் அ கில்லர் பீப்பிள். ரிசல்ட்டை ஸ்பாயில் பண்ணுறதுக்குள்ள அவருக்கு ரொம்ப என்னது பங்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2022 வந்து 150, அதுக்கப்புறம் ஏறிச்சு. போன வருஷம் வந்து இறங்கிடுச்சு. ஏன்னா இந்த பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் who didn't sit for any public examination. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே SPM தான் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த வீக்னஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? நிறைய அட்வைஸ் பண்ணால் நான் கேட்கல பிள்ளைங்க. ஓகே, அப்புறம் ஏஸா பாருங்கள், இத்தனை பேர் ஏஸ் எடுக்கிறாங்க. ஆனால் A+ வந்து இவ்வளோதான் இருப்பாங்க. கிரீம் அதுவும் பாருங்க, 4 எடுத்தானுங்க, 11, 16, 17 அப்படியே வந்துக்கிடுச்சு. போன வருஷம் கொஞ்சம் இறங்கிடுச்சு.
சரிங்களா? ஆனா நம்பர் ஆஃப் ஏயும், ஏ மைனஸ் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேர் இருப்பாங்க. எப்படி என் ஸ்கூல்ல நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா, ஐ ஃபாலோ மை டீச்சர்ஸ் ஃபுட் ஸ்டெப். இப் இந்த வேல படிச்சு குடுத்தா கண்டிப்பா வந்து முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஆனா வந்து அந்த கொஸ்டின் மார்க்ஸ் வரும் பாரு. என்னன்னா வந்து வாத்தியார் வந்து சொல்லுவாங்க இந்த மாரி, "சார் எப்படி சார் நீங்க எப்படி சார் செய்றீங்க சார்? நீங்க ராஜின் சார்" அப்படின்னுவாங்க. ஓகேவா? அப்ப வந்து ஏன்னா ஒரு டாபிக் முடிச்சுட்டு அத்தனை சோழன் செய்யணும்னா எல்லா சோழனுக்கும் நான் வந்து ஃபுல்லா ஆன்சர் குடுப்பேன். ஏன்னா என் வாத்தியார் எல்லாமே ஃபுல்லா தான் ஆன்சர் குடுப்பாங்க. அதே மாரி தான் நானும் குடுக்குறேன். ஓகேங்களா? ஃபுல் ஆன்சர்ஸ் குடுத்துருவேன். ஓகேங்களா? அப்ப எப்படி இது பாசிபிள்னா சாத்தியம்னா வந்து நல்ல வேலைல பிகேபி டைம் முடிஞ்சிருச்சு பாரு. பிகேபி டைம்ல வந்து கூகுள் மீட் வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஐடிலாம் குடுத்துட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? ஆனா நெறைய வாத்தியாருங்க வந்து, ஐயோ! ஆன்லைன்ல படிச்சு குடுக்குறதா? எஃபெக்டிவ் இல்ல. டேய் இதெல்லாம் அலாசான்ப்பா. சில பேர் ஆன்லைன்லேயே டியூஷன் வச்சு ஆன்லைன்லேயே பாஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து படிக்கிறது வந்து எப்படி வேணுமோ படிக்கலாம். புரியுதா? அந்த ஸ்டூடெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறவனா இருந்தால் எப்படி வேணுமோ படிச்சிருவான். ஆன்லைன்லேயும் படிப்பான், ஆஃப்லைன்லேயும் படிப்பான். சரிங்களா? ஓகே. அப்போ ஆன்லைனில் அப்போ என்னோட இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே கால்குலேட் பண்ணிடுவேன். ஏன்னா என்னோட சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 24 சாப்டர்ஸ் இருக்குது தான். 12 சாப்டர்ஸ் ஃபார்ம் 5ல் 24 சாப்டர்ஸ். சரிங்களா? இன்ன வரைக்கும் வந்து இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே இருக்கேன். இப்போ ஒரு பட்வான் முடிச்சிட்டேன். இந்த வாரம் வந்து kerja sama masyarakat global பூர்வேன். அதாவது என் கிளாஸ் எப்படி வச்சுருக்குன்னா ஸ்கூல் கிளாஸு புரியுதுங்களா? ஸ்கூலில் வந்து படித்து கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். இப்போ இந்த மாதம் முடிஞ்சு லீவ் வந்துடும். லீவ் முடிஞ்ச கையோட வந்தான சுக்கன். அப்போ எவ்வளோ ஆக்டிவிட்டி ஓடுது. பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாஸ்ட். புரியுதுங்களா? ஓகே. படித்து கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்கூலில். ஓகே. ஆனால் ஸ்கூலில் வந்து நான் வந்து சோலான்னு தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் வந்து பாட்டில் எழுத வைப்பேன். அந்த மாதிரி செய்வேன். ஓகே. அப்போ என்னன்னா வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, ஃப்ரைடே சுக்கா தரா சுக்கா யூ கனா டுடோ. அப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா வந்து 1 jam 30 minit நான் கேட்குறேன். மாரலுக்கு நீ ஒதுக்கி ஆகணும் ஆன் ஃப்ரைடே. அப்போ கிளாஸ் எத்தனை மணிக்கு வைப்பேன் தெரியுமா? ஓகே. 10 PM 10 PM to 11:30 PM போட்டிருப்பேன். ஆனால் நார்மலி வந்து 1 hour 15 minutesலேயே முடிக்க பார்ப்பேன். சிலத்தில் 1 hourலேயே முடிச்சிருவேன். இங்கே யூடியூப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. பார்த்தீங்களா எத்தனை ஹவரில் முடிப்பேன்ட்டுனே. இங்கே போட்டிருக்கா இங்கேப்பா அதை பாரு போட்டிருக்கா பாருங்க. இவ்வளோதான் எனக்கு வேணும். சென்த்தில் 1 hour 28 minutes அந்த மாதிரி அவ்வளோதான். 27 சென்த்தில் 1 hour மணிக்கே முடிச்சிருவேன். அப்போ எனக்கு வந்து என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிட்டேன், ஃப்ரைடே வந்து மாரலுக்கு அலோகேட் பண்ணிங்க. நீ வந்து மாரலுக்குன்னு படிச்சாகணும். ஸ்கூல் தவிர்த்து உனக்கு சொந்தமாக படிக்கணும். நீ சொந்தமாக படிக்காத, என் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிப்பேன். ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இருப்பானுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து பாக்யான் ஏ சேர்த்துக்கு. அப்புறம் சர்த்தடே வந்து இது சேம். அவங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து இதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாளும் வந்து எனக்கு வந்து அலோகேட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு. மாரல் படிக்கணுன்ட்டுனும் நீ எஃபர்ட் போட்டாகணும். யூ நோ சாய்ஸ். சரியா? இது என்னோட சாக்ரிஃபைஸ். நான் செய்கிறேன். அவுட் ஆஃப் ஸ்கூலில் செய்கிறேன். வீக்லி ஓடும். ஆனால் அவன் டியூஷன் மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த வீக்கும் வந்து பருந்தி பண்ண மாட்டேன். இன்கேஸ் ஃப்ரைடே சாட்டர்டே முடியலன்னா சண்டே கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். சண்டே கிளாஸு ஓகேவா? சண்டே ரீப்ளேஸ் பண்ணுவேன். சண்டே மட்டும் வந்து 9 PM ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா மறுநாள் வந்து ஸ்கூல் பாரு. ஃப்ரைடே சாட்டர்டேனா வந்து மறுநாள் ஸ்கூல் இல்லை. ஸோ தே கேன் ஸ்டே பேக் அ பிட். நைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் முழிச்சிருக்கலாம். இந்த முழிச்சிருக்கிறத பற்றிலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போலாம் ஸ்டூடெண்ட் லேட்டாக தான் படுக்கிறானுங்க. எந்த நேரமும் ஃபோன்லேயே இருக்கானுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஓகே. ஆனால் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் இருக்கும். சரிண்ணா சார் லேட்டாக கிளாஸ்லாம் லேட்டாக நடத்துகிறாரு, என் பிள்ளைக்கு தூக்கம் பத்தலை அப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம போதை பண்ண தேவையில்லை.
அண்டர்ஸ்டாண்ட்? என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிருவேன். என் கிளாஸை முடிக்கணும், சிலபஸ் முடிக்கணும். ஓகேவா? ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எப்போ வேணுமா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து கிளாஸ் ஓட்டுறேன். சரியா? இது ஒன் ஆஃப் த ரீசன் ஐ கேன் ஃபினிஷ் சிலபஸ் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்கூலில் வந்து நீங்கள் கிளாஸ் படித்து கொடுக்கணும்னு போவீங்க. அன்றைக்கி பிரிப்புனானது பரிசெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் பீரியட்டை பாதி பீரியட் போவீங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். என்ன படித்து கொடுக்கறது முடியாது. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, ஊர் பூரா சொல்லுவீங்க அந்த மாதிரி எப்படி சிலபஸை முடிக்கிறது அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஐ டுக். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கு பே பண்ணுறாங்க. டெக்ஸ் பேயர்ஸ் மணியை வச்சுட்டு கூகுள் கிட்டேருந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹவ் டு யூஸ். நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, அதனால் வந்து ஸ்கூல் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் வருஷம். சரிங்களா? ஓகே, கண்டுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, 24 சாப்டர்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபார்மேட் சொல்லிடுறேன். ஃபார்மேட் வந்து மாரல் வந்து 3 பாக்யான் இருக்கும். சரிங்களா? பாக்யானே வந்து 5 சொல்லான்னு எல்லாமே ஸ்ட்ரக்சர் கொஷின் 10 ஈச். அப்போ 50% வந்து இது ஸ்ட்ரக்சர். பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸ்ட்ரக்சர் தான் அஸ்தி வரும். ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஆனால் ஏ டச் பண்ண மாட்டான். விதவுட் எஸ்ஏ யூ கேனாட் டச் ஏ. ஆனால் அஸ்திவாரமே வந்து பாக்யான் ஏ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? 5 சொல்லானே 50 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் ஈச். பாக்யான் பியில் வந்து முன்ன வந்து 10 மார்க் அப்படியே எஸ்ஏ. அப்புறம் பிள்ளைங்க செய்ய முடியலன்னு அவனுங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு என்ன செஞ்சிட்டானுங்க, பிச்சா பண்ணிட்டானுங்க. அதாவது வந்து அந்த 10 மார்க் வந்து 2 மார்க் வந்து ஸ்ட்ரக்சர், 8 மார்க் தான் எஸ்சி. அப்போ பாக்யான் பியில் வந்து 2 சொல்லான் இருக்கும். ஆனால் யூ ஜவாப் சத்து இங்கே ஒண்டி தான் அவருக்கு சாய்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்புறம் பாக்யான் சி வந்து 40%. 40%ல் வந்து 2 எஸ்ஏ, ஒவ்வொரு எஸ்ஏயும் வந்து 20 மார்க்ஸ். சரிங்களா? முன்ன வந்து 10 10 10 10 இருக்கும். அப்போ 4 எஸ்ஏ, இங்கே ஒரு 10, எல்லாம் எஸ்ஏலாம். இப்போ வந்து என்ன செஞ்சாங்க, அதை 2ஆக கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர், ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து பிள்ளைங்க ஸ்கோப் பண்ணுறதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் லீனியன் ஆக்கிட்டானுங்க. ஓகேவா? அப்புறம் சுத்தோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 10 மார்க்கு அந்த மாதிரி கொடுக்கல. இப்போ வந்து 488ன்னு போட்டாங்க 20 மார்க்ஸ். 488, அந்த 4 வந்து ஸ்ட்ரக்சர். அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா ஸ்ட்ரக்சர் வந்து 60% ஆஃப் த பேப்பர். அவன் 60 எடுத்தா கூட அவன் ஏ ஒன்று டச் பண்ணல. சரிங்களா? ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ என்னோட அட்வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா வந்து, இஃப் யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட் யூ மஸ்ட் மேக் ஷுர் தட் யூ கெட் நத்திங் லெஸ் தென் 50 அண்ட் அபவ் தான் இருக்கணும் ஸ்ட்ரக்சரில். இதை வந்து எய்ம் பண்ணணும். அதுக்கு வந்து சில இதெல்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். சரி, ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ரக்சர் ஒன்றி தான் கவர் பண்ணுவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து எஸ்சி. சரிங்களா? ஓகே, ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் போகிற முன்னால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மாரல் வந்து சப்ஜெக்ட் ஃபக்தா. சப்ஜெக்ட் ஃபக்தானா வந்து ஃபேக்சுவல் சப்ஜெக்ட். ஃபேக்சுவல் சப்ஜெக்ட்னா நீ ரீட் பண்ணலைன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. சரியா? அப்போ பிள்ளைங்க வந்து ஃபெயில் பண்ணுறான்னா அவன் ஒழுங்காக ரீடிங் செய்யலை, அவ்வளோதான். வெளிச்சமாக தெரிஞ்சிடும் அவன் பேப்பர் ஆன்சர் பண்ணுறாங்க கிட்ட. எங்ககிட்ட கேளுங்க, ஏன்னா நாங்கள் தான் ஃபீல்டில் இருக்கோம். ஓகே, ஃபக்தா சப்ஜெக்ட் 2 ஃபக்தா கேட்பான். ஒன்று ஃபக்தா புக்குடெக்ஸ். புக்குடெக்ஸோட ஃபக்தா வந்து கான்செப்டில் இருக்கும். சரிங்களா? கான்செப்டில் இருக்கும். அப்போ எல்லா சாப்டரும் 25 சாப்டர்ஸும் அந்த கான்செப்ட் இருக்கும் பாரு, அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க. 2 இருக்கும் பாரு, ஒன்று இந்த இந்த இது இருக்கும், படம் இருக்கும், இன்னொரு படம் இது ரெண்டும் 24 சாப்டர்ஸ் அங்கே இருக்கும் கான்செப்ட். சரிங்களா? அப்போ கான்செப்ட் வந்து கரெக்டாக விளக்கிடுவேன் நான். சரிங்களா? ஓகே, கான்செப்ட் ஃபக்தா புக்கு டெக்ஸு. 2வது ஃபக்தா வந்து என்ன கேட்பானா, ஃபக்தா இஷ்யூ மாரல். இஷ்யூ மாரல் வந்து சிலபஸில் ஒன்று இருக்கும்.
சிலபஸ் வந்து நான் சொல்றேன்னா டிஎஸ்கேபின்னு இருக்கும்ல, அதுல வந்து சடங்கன் இஷ்யூ இருக்கும். அதை வச்சு அவன் சோலான் செய்யலாம். இல்லைன்னா வந்து அவன் வந்து இஷ்யூ சமாஸ் கூட இஷ்யூ மோரல் தானே. இஷ்யூ சமாஸ் கரண்ட் இஷ்யூ இதுவும் கேட்கலாம். என்ன வேணுமோ அவன் கேட்கலாம். ஸோ அதனால் மோரல் வந்து நான் படித்து கொடுக்குற போது சிலபஸ்லாம் பார்த்தாங்க, அது பெங்காஜனம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, பெங்காஜனம் வந்து பெரிய எஸ்ஸே எழுதணும், லாரா சயின்ஸ் லாரா சஸ்திரான்ட்டு. சரிங்களா? இங்கே வந்து இஷ்யூ கேட்பாங்க, ஆனால் ஸ்ட்ரக்சருக்கு எஸ்ஸே இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் என்னோட சப்ஜெக்ட், டெக்சுவல் சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக்கில். ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சுந்தோ காமிக்கிறேன் பாரு. சரிங்களா? சுந்தோ காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, பிஃபோர் தட் வெயிட்டா சிலபஸ் போட்டேன் நாங்கள். ஓகே, இந்த சிலபஸில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு என்ன கேட்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஃப்ரம் 5 சாப்டர் சிலபஸில். ஓகே, நான் 2வது சாப்டர் எடுக்கிறேன். அந்த 2வது சாப்டர் பேர் வந்து இண்டிவிஜுவல். சரிங்களா? இப்போ டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்ன இருக்கும்னா ciri individu இருக்கும், sikap individu இருக்கும், kepentingan menjadi individu இருக்கும், அதுக்கப்புறம் kesan sekiranya individu tidak bersikap global, இதெல்லாம் இருக்கும். சரியா? அப்புறம் perasaan கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். இது வந்து என்ன தெரியுமா கான்செப்ட். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. சரியா? ஓகே, dapat. ஓகே ஓகே, இங்கே சிலபஸ். ஓகே, அப்புறம் இது வந்து என்னது ஃபக்தா புக்கு டெக்ஸ்டில் எது இருக்கும். சரிங்களா? கான்செப்ட் பாக்கியில் இருக்கும். ஓகே, சடங்கன் இஷ்யூ கொடுத்துருக்காங்க தானே, இதுதான் சிலபஸில் இருக்கிற இஷ்யூ. இப்போ பாருங்க, ஒரு இஷ்யூ கொடுத்துருக்கான், sikap mengagungkan jenama luar dan meminggirkan jenama tempatan. இந்த இண்டிவிஜுவல் குளோக்கெல்லாம் நீ இருந்தனா உனக்கு ஒரு சிக்காப் இருக்கும். என்ன சிக்காப் தெரியுமா? டெக்ஸ்ட் புக்கில் சொல்கிறாங்க, நீ வந்து உத்தமக்கன் ப்ராடக்ட் tempatan அப்படின்வாங்க. ஓகேவா? அப்போ அவன் ஒரு இஷ்யூ கொடுத்துருக்கான், sikap mengagungkan jenama luar dan meminggirkan jenama tempatan. சரியா? ஓகே, இதை வச்சு சோழன் செய்வானுங்க தெரியுமா? சோழன் அப்படி தானே செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சோழனை திறந்து பார்க்கணும், என்ன இருக்குது உள்ளுக்குன்னு உனக்கு தெரியணும். அந்த ஈகர்னஸ் இருக்கும். நீ உன்னோட ரைஸ் போட்டுறான், நீ ஓப்பன் பண்ணி நீ வந்து எஃபர்ட் போட்டு அவங்க மாற்றியாராக இருந்தா அண்டர்ஸ்டாண்ட், எக்ஸ்கியூஸ் கொடுக்காத. புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாரு. உதாரணத்துக்கு இந்த சோழன், இது வந்து குளோன் சோழன் பாருங்க. ஓகே, sikap Kirti gemar membeli produk jenama luar negara berbanding jenama tempatan. Ini kerana Kirti mempunyai kepercayaan teguh bahawa produk luar negara lebih bertahan lama, berkualiti dan lebih bergaya. அப்போ இது இருக்கா, இதை வச்சு ஒரு சோழன் செஞ்சுருக்கானுங்களா? அப்புறம் கேட்பானுங்க, அதை பற்றி கேட்பானுங்க. நீ வந்து கமெண்ட் கொடுக்கணும் சிகாப் கீர்த்தியை பற்றி ஸ்ட்ரக்சரில். அதுக்கப்புறம் ramalkan kesan kepada negara if all rakyat Malaysia bersikap macam Kirti, nah what is the kesan effect? Then as a good friend of Kirti, sebagai kawan baik Kirti, bagaimanakah cara anda mengubah persepsi Kirti terhadap jenama tempatan? ஸோ இப்படி தான் ஒரு வருஷத்தில் சோழன் வந்து என்ன கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, மோரல் வந்து சப்ஜெக்ட் ஃபக்தா. என்ன கேட்பான்? ஃபக்தா இஷ்யூ மோரல் டிஎஸ்கேபியில் இருக்கா, இல்லைன்னா இஷ்யூ சும்மா கரண்ட் இஷ்யூ கூட அவங்க கேட்கலாம். சரி, அப்போ இதை வச்சு ஒரு சோழன் செஞ்சு கொடுத்துருக்கானுங்க. பார்த்துட்டிங்களா? சோழனே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்புறம் இது வந்து 2021 ஃபர்ஸ்ட் இயர்லேயே கேட்டானுங்க. அதுக்கப்புறம் 2024 வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டானுங்க. ஆனால் இந்த பாடனால வேற வார்த்தா இருந்துச்சு. ஆனால் இது நிக்கல் டேவிட்டும் ஷேக் முசாஃபாவா யார் அவங்க படம் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த சோழன் பாருங்க, ஞாத்துக்கன் ciri individu global. இப்போ ciri individu globalனா என்னது? டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் ciri individu global.
கேட்டானா டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கண்டென்ட்ஸ். அப்போ டெக்ஸ்ட் புக்கு படிக்கலைன்னா நீ கண்டுதையும் எழுதி வச்சுருப்பேன். ஸ்கூலில் படித்து கொடுக்கும்போது கேட்கலன்னு வச்சுக்க, கண்டு மாதிரி என்னென்னமோ எழுதி வச்சுருப்பேன், தேவையில்லாதெல்லாம் எழுதுவேன். சரிங்களா? இதுதான் நடக்குது ஸ்கூலில். அப்புறம் என்னத்துக்கு உனக்கு A+? படிக்கிறதே இல்லையே நீ. ஓகேவா? அதுதான் ரீசன். பாருங்க. அப்புறம் kepentingan menjadi individu global இருக்கா? kepentingan menjadi individu global டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது கேட்டிருக்கான். இந்த சோழன் ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் புக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சோழன் வந்து எல்லாமே இஷ்யூ. டேய் இது தாண்டா ப்ரூவ் பண்ணுறேன்னா இல்லையா அவங்ககிட்ட, எங்கேருந்து சோழன் எடுக்கிறாங்கன்னு. நீ வந்து உட்காந்து அனாலிசிஸ் பண்ணணும் வாத்தியார். அண்டர்ஸ்டாண்ட்? உட்காந்து முட்டை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, வேலையை செய்யும். ஓகே. அப்புறம் kesan individu tidak bersikap global. இதுவும் இருக்குது தானே டிஎஸ்கேபியில். sekiranya tidak bersikap global. இப்படி தான் சொல்லலாம் செய்யறானுங்க. அப்போ டெக்ஸ்ட் புக் வந்து இது பண்ணணும், பிள்ளைங்க மாஸ்டர் பண்ணணும். ஓகே. இது வந்து ஒன்றும் கேள்வி கேட்டதில்லை. keperluan memperkasakan எந்த இஷ்யூலாம் ஒன்றும் கேட்டதில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? அப்போ உனக்கு தெரியும் எந்த இஷ்யூ கேட்டாங்க. அனாலிசிஸ் பண்ணி உன் கையில் எல்லாம் இருக்கணும், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஏன்னா மோரல் வந்து உன்னோட சப்ஜெக்ட். இப்போ எனக்கு மோரல் வந்து மைனர் சப்ஜெக்ட். மேஜர் வந்து நான் பெருடாக்காங்க நான் இப்போ வந்து பெருஞாகான்னு சொல்கிறாங்க, அதான் நான் மேஜர். இது வந்து மைனருக்கும் வேலை செய்கிறேன் நான். சரிங்களா? நான் மேஜர் வந்து இப்போ படித்து கொடுக்கறதில்ல, ஸ்கூலில் கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே. அப்போ எனக்கு ஃபோக்கஸ் ஆன் மோரல்லாம். ஓகே. சரிங்களா? ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சொன்னாங்க ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, your children shouldn't get less than 50. அவனை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அவனுக்கு வந்து என்ன மார்க் கிடைக்குது, shouldn't be less than 50. அப்போ அவன் வந்து கண்டிப்பாக A ஸ்கோர் பண்ணுறதுக்கு புல்வாங்கிறா 50க்கு மேலே இருக்கணும். அவுட் ஆஃப் 60%. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா வந்து 3 பந்தோ இருக்குது. பந்தோ pertama என்ன சொல்கிறதுனா, terangkan, jelaskan, uraikan, bincangkan. இந்த 4 perkataan பார்த்தீங்கன்னா you have to give facts with elaboration. Understand? ஸோ சனத்தில் வந்து வாத்தியார் வந்து அந்த காலத்து வாத்தியார் மாதிரி, kita mesti bagi fakta, huraian, contoh. Fakta, huraian, contoh. மோரலில் வந்து fakta, huraian, contoh இல்லை, struktur. ஃபக்தா ஹுரையன் தான் இருக்குது. அவன் பகி சொந்தோன்னா அந்த சொந்து வந்து ஃபக்தா தான் சோழன்ல. சரிங்களா? அப்போ ஃபக்தா ஹுரையன், ஏன்னா ரெண்டே சிம்பிள் தான் வச்சுருக்கானுங்க, FH, அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? ஓகே. இப்போ திராங்கன், ஜெலஸ்கான், ஹுரைக்கன், பிஞ்சாங்கன்னா எவ்வளோ ஃபக்தா கொடுக்கணும், ஹுரையன் கொடுக்கணும்னா மார்க்கை பார்க்கணும். அப்போ வந்து என்ன நடக்கும்னா வந்து டுவா மார்க்கானா சத்து மார்க்கானா அது ஃபக்தா உண்டி தானே. ஓகேவா? ஒரு ஐஆட்டுக்கு ஒரு பாயிண்ட்க்கு ஒரு மார்க்கு தெரியுதா? அனாலிட்டிக்கலாக 60% பேப்பர் வந்து அனாலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இங்கே தான் நீ ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ 2 மார்க்ஸ். அப்போ 1 ஃபக்தா, 1 ஹுரையன், இதான் நீ கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 3 மார்க்குனா சோழன் வந்து ஆக்சுவலி பார்க்க போனால் ஒரு ஃபக்தா வித் 2 ஹுரையன் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கப்புறம் 4 மார்க்குனா 2 ஃபக்தா, 2 ஹுரையன். இதை ஸ்டாண்டர்டாக வச்சுக்க. புரியுதா? ஆக்சுவலி அந்த 3 மார்க்ஸ்க்கு வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருப்பானுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபக்தா எழுதுறான், ஒரு ஹுரையன் தான் வருது அவருக்கு, ஒரே ஹுரையன் தான் வருது. ஹுரையன் வருது. அந்த சொந்து கொடுத்தானா அந்த சொந்து வந்துட்டு அங்கே ஹுரையன் ஓகேவா? ஒன்று தான் வருது அவனுக்கு. அப்போ என்ன செய்யலாம்னா வந்து அவர் இன்னொரு ஃபக்தாவை பின்னால் போட்டாருன்னா அவர் சேஃபு, 3 மார்க் கொடுத்துருவானுங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் எழுதணும். அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் வந்து முடியலன்னா வேற ஃபக்தா கொடுத்து அவனுக்கு ஃபுல் மார்க்கு. இதெல்லாம் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து அவன் ரொம்ப லீனியனாக இருப்பான்.
ஏன்னா அனலிட்டிக்கல் மார்க்கிங் பாயிண்ட்ஸ்க்கு மார்க்ஸ். ஓகே, இந்த 4 மார்க்கா வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஃபக்தா 3 உரையன்னு கூட எழுதலாம். ஆனா இந்த மாதிரி வந்து எல்லா சோலாலையும் அவர் செய்ய முடியாது. ஆனா எல்லா சோலாலையும் வந்து இந்த ஃபார்மேட் பாய்க்கலாம். டுவோ ஃபக்தா டுவோ உரையன். இது வந்து சொன்னாங்க, ஒரு ஃபக்தா ஒரு உரையன், இன்னொரு ஃபக்தா இன்னொரு உரையன். அதாவது எந்த சோழன்ல வந்து திராங்கன், ஜெலாஸ்கன், உரைக்கன், பின்சன்கன் இருக்குதோ, கத்து துகஸ் சோழன் சொல்லுவானுங்க இருக்குதோ, அதுக்கெல்லாம் வந்து ஃபக்தா வித் உரையன். சரிங்களா? ஓகேவா? ஓகே, அப்புறம் எழுதுறதை பற்றி சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பந்து டுவா வந்து நான் வந்து யங் லைன்னு போட்டேன். ஏன் யங் லைன்னா, இந்த 4 அயட் நான் வந்து ரொம்ப நீ ரிமெம்பர் பண்ண தேவையில்லை, அந்த 4 மட்டும் ரிமெம்பர் பண்ணேன். இந்த 4 தவிர்த்து மற்ற ஏதோ அயட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபக்தா மட்டும் எழுதி சேஃப் ஆயிடுது. அப்போ ஃபக்தா மட்டும்னா வந்து இது கூட சின்ன பிள்ளைங்க கேட்டாலும் சொல்லுவோம், என்னது 1 மார்க் கொடுக்கலாம். ஸோ சத்து மார்க்கானா சத்து ஃபக்தா, உரையன் தேவையில்லை. டுவா மார்க்கானா டுவா ஃபக்தா, உரையன் தேவையில்லை. தீகா மார்க்கானா தீகா ஃபக்தா, உரையன் தேவையில்லை. ஓகேங்களா? 4 மார்க்கானா வந்து 4 ஃபக்தா. சரிங்களா? அதான் சிஸ்டம். ஓகே, இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாரு, மற்ற எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஆனால் நான் வந்து இப்போ நம்மளாம் அனாலிசிஸ் பண்ணுற டைமில் பாரு. ஓகே, அப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் பாருங்க, இது வரைக்கும் 2021லேருந்து 2025, 2021 2 பேப்பர் இருந்துச்சு தெரியுமா? ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர், தென் கோவிட்னால சில பேர் போகாதனால செகண்ட் சீட்டிங் இருந்துச்சு. அப்போ ஆல் டுகெதர் வந்து 6 பேப்பர்ஸ் இருந்துச்சு. வாத்தியார் தேடுறீங்கன்னா மோரலுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக நான் வாத்தியார் எல்லா சப்ஜெக்டும் வந்து உங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்டுபிடிச்சி பிள்ளைங்களை அனுப்ப வேண்டியது உங்களோட வேலை. சரிங்களா? நீ சென்டர் வச்சுருந்தா இந்த மாதிரி வாத்தியார் தான் கூப்பிடணும். ஸோ தட் சில்ட்ரன் இன் யோர் சென்டர். இது இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் நான் சிரமம் கொடுக்க போவேன். சரிங்களா? கூப்பிடுவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், பந்தோ லைன் வந்து இந்த யங் லைன் வந்து என்ன தெரியுமா, இது வரைக்கும் எஸ்பிஎம்ல என்ன தெரியுமா கேட்டிருக்கான், ஞாத்துக்கான்னு கேட்டிருக்கான். அப்புறம் ஒரு வருஷம் பெரிக்கான் கேட்டிருக்கான், பெரின்னு கேட்டிருக்கான், பெரி கண்ணும் கொடுத்துருக்கான். ரெண்டும் சேம் தானே. அப்புறம் ரமால்கன், அதுக்கப்புறம் சின்னராய்கன், அதுக்கப்புறம் நாமல்கன், அதுக்கப்புறம் சடங்கன். சரிங்களா? அது ஒண்டி தான் கேட்டிருக்கானுங்க சோஃபா. ஆனால் போன வருஷம் புதுசாக 2025ல் வந்து புதுசாக ஒரு சோழன், ஆக்சுவலி இது வந்து பழசில் இருக்கும். அதாவது வந்து சுஜுகா அப்படின்னு கேட்டானுங்க. அப்போ ஸ்டூடெண்ட் என்ன சொல்லணும், ஸ்டூச்சு இல்லைன்னா திடா ஸ்டூச்சு, ரெண்டுல நம்ம கொடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? கொடுத்தனா கண்டிப்பாக வந்து அவன் கேட்பான் ஜஸ்டிஃபிகாசி கண்டு. அதே மாதிரி ஸ்டூச்சுக்காவும் கேட்டுட்டான். ஒன்று கேட்டான், என்ன கேட்டானா வந்து வாட்சார்க்கா. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து 1 மார்க் அப்படியே கிடச்சிடும் ஈஸியாக. வாட்சார் இல்லைன்னா தீடா வாட்சார் எழுதுறது. நீ வந்து 20 மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணனா பாஸ் பண்ணிடுவேன். இப்போ மார்க்ஸ் வந்து எவ்ரி பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, முடிஞ்சா. இப்போ பந்து டீக்கு ஒன்று இருக்கும். இது வந்து தத்துவ மார்க்கு பண்ணுறவங்க சொல்லுவாங்க. அதாவது வந்து சிகு இனி சொல்லான் திருப்புக்கு, சிகு இனி சொல்லான் திருப்புக்கு. அப்போ நாங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். திருப்புக்கா என்னன்னா, டுவர்ட்ஸ் எண்டு வந்து இந்த பகைமனுக்கா அப்புக்கா மங்கப்புக்கா கூட ஞாபகம் வச்சுக்க வேணாம். பின்னால் வந்து தண்டு சோழன் வந்துடும். இந்த தண்டு சோழன் வந்துச்சுன்னா அது வந்து உன் இஷ்டம். இப்போ பகைமனுக்கான தண்டு சோழன் இருக்கும். இப்போ திராங்கானுக்கு வந்து தண்டு சோழன் இருக்காது, நொக்தா தான் இருக்கும், பின்னால் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சோழனுக்கு வந்து இட் இஸ் அப் டு யூ.
நீ வந்து ஃபர்ஸ்ட் bentuk மாதிரி செய்யலாம். fakta with huraian கொடுக்கலாம். atau second bentuk மாதிரி fakta மட்டும் கொடுக்கலாம். இல்லைன்னா kedua-duanya diterima. Kerana kedua-duanya diterima. எப்படி வேணுமா நீ எழுதலாம், full marks கிடைச்சிடும். இதுதான் வந்து டெக்னிக். ஓகே, இப்போ வந்து காய penulisan சொல்கிறேன் பாருங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் பூந்த பாருங்க, நான் 2009 பூந்தேன் கவர்மெண்ட்ல. அது முன்னுக்கெல்லாம் மாரல் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து கன்வென்ஷனல் வே ஆஃப் ஆன்சரிங் அந்த காலத்தில் எப்படி சொல்லி கொடுத்தாங்க காமிக்கிறேன் பாருங்க. இதான் அந்த காலத்து ஜவாபான். எப்படி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு சோழன் கொடுக்குறான்னு வச்சுக்க, pada pendapat anda bagaimanakah cara yang paling berkesan untuk mempromosikan barangan buatan negara kepada warga asing? இப்படின்னு கேள்வி கொடுத்துட்டாங்களா? அந்த காலத்துல வாத்தியார் என்ன சொன்னாங்க? வாத்தியார் என்னப்பா சொல்லுவாங்க? வாத்தியார் வந்து சரியா, வாத்தியார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எப்படி ayat போடணும்னா, mulakan ayat dengan mengambil kepala soalan. புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்வோம், அப்படி எழுதுவோம். Pada pendapat saya, cara yang paling berkesan untuk mempromosikan barangan buatan negara kepada warga asing ialah இல்லைன்னா அடலான்னு போட்டுருவோம். இப்போ இது பேர் என்ன தெரியுமா, கப்பால சோழன் தெரியுமா? அது போட்ட பிறகு தான் அந்த சாரவை சொல்லுவோம். என்னது? dengan menggunakan media sosial untuk menghebohkan produk tempatan. Understand? அதுக்கப்புறம் இது வந்து ஃபக்தா சாரை கொடுத்துட்டேன்னா அப்போ அதை உரைக்கன் பண்ணணும். உரைக்கன்னா என்ன வேணுமானா WH கொஷின் தானே. அப்போ ஏன் இதை பாய்க்கிறோன்னா, இனி கிரானா பாரு, அவன் 12 வச்சனை பாய்க்கிறான். இனி கிரானா media sosial வந்து adalah teknologi terkini yang digunakan oleh semua lapisan masyarakat. அப்போ எல்லாருக்கும் நியூஸ் போய் சேரும். ப்ரொமோஷன். சரியா? கரெக்டாக எழுதிட்டேன். இது வந்து 2009 வரைக்கும் தான் நான் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் மார்க்கிங்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த கப்பால சோழனுக்கு வந்து மாடலில் வந்து அது கண்டிப்பாக எழுதணுன்ட்டுன்னு ஒரு இதே இல்லை, ஸ்கீமாவில் அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் சென்டரில் வந்து உங்கள் பிள்ளைங்க வாத்தியார் இருக்காங்க பாரு, அவங்க வந்து அந்த காலத்து வாத்தியாராக இருப்பாங்க, கன்வென்ஷனல் வாத்தியார். அதாவது வந்து விடைக்கிறதுனா அவங்க வந்து 10,000 பிஃபோர் செஞ்சுரி, இல்லைன்னா பிஃபோர் கிரைஸ், அந்த காலத்துலேருந்து படிச்சு இதை எழுத சொல்லுவானுங்க. மாரலில் வந்து இது அவசியம் இல்லை. ஆனால் பிஎம்மில் வந்து எழுத சொல்லுவாங்க, இவசி மூலிடுங்கன்னு கப்பால சொல்லலான்ட்டு. மாரலில் இஸ் நாட் அ மஸ். சரி, ஆனால் அந்த கப்பால உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்க, எனக்கு வந்து நானும் தலை ஃபேன் தான். சரிங்களா? ஓகே, வெயிட்டா. ஓகே, நம்மளும் தலை ஃபேன் தான். ஓகே, வெயிட்டா. ஓகே ஓகே, இந்த கப்பால பாருங்க, ரொம்ப எழுதாதடா, டைமை வேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு மார்க் இல்லையா? மார்க் வந்து ஃபக்தாகும் ஊராயனுக்கும் தான் மார்க் கொடுப்பாங்க. சரியா? அப்போ நீ என்ன செய்யலாம்னா வந்து கன்வென்ஷனல் வேலே நீ எழுது. இப்போ இந்த ஒரு டாபிக் கொடுக்குறேன் பாரு, ketidakpatuhan masa oleh Dominic. சரிங்களா? டொமினிக் ஞாபகம் வச்சுங்க. மாரல் என்ன சொன்னேன், 96 மேலே தான் A+. அப்போனா என்னது, அவர் வந்து 4 மிஸ்டேக் தான் செய்ய முடியும். 5வது மிஸ்டேக் செஞ்சார்னா A+க்கு ஒரு பாபாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ berikut adalah kepatuhan, tidak kepatuhan masa lah dari Dominic. இப்போ டொமினிக் வந்து kerja dekat syarikat terkemuka, sering datang lewat எல்லாம் போட்டிருக்கான். ஓகே, அப்போ வந்து சோழன் கேட்குறான். இந்த சோழனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன சோழன் இது. Soalan terbuka, tanda soalan போட்டிருக்கான். Apakah tindakan yang boleh dilakukan oleh Dominic untuk mengatasi sikap lewat ke tempat kerja? அப்பனா அவன் என்ன செய்யணும்?
Dominic. Understand? இப்போ konvensional, teruana konvensionalnya awak எப்படி எழுதுவான், tindakan yang boleh dilakukan oleh Dominic untuk mengatasi sikap lewat ke tempat kerja adalah. அது வரைக்கும் மார்க் இல்லை. உனக்கு வந்து sudah biasa dengan kepala soalan. நான் கொஞ்சோண்டு எழுதுறான். tindakan Dominic ialah குறைச்சிடலாமே. இதானே கேட்குறான் tindakan Dominic. ialah 3 ஃபேக்ட்ஸ் தான் கொடுக்குறேன் நான். எல்லாமே ஃபேக்ட்ஸ் கொடுக்குறேன். என் இஷ்டம். ஏன்னா ஓப்பன் கொஷின். சரிங்களா? ஓகே, ஓப்பன் கொஷினால என்னோட இஷ்டம். அப்போ tindakan Dominic ialah dia perlu அப்போ pemeriksa வந்து நார்மலி கூறுங்கன் பண்ணுவாங்க. இப்போ வந்து கூறுங்கன் பண்ணுறது கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் பாட்டு மார்க் அவன் சைட்டில் எழுதிடுவான். ஓகே, ஸோ dia perlu tidur awal pada waktu malam, pasang jam loceng sebagai peringatan dan bergerak lebih awal ke tempat kerja bagi elak kesesakan. So 3 ways to avoid coming late to work. அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஒரே ஐயாட்டில் வந்து எழுதுறான் எல்லாத்தையும். ஆனால் பாயிண்ட்ஸை பார்த்து மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? இவருக்கு வந்து 3 மார்க் விழுவும். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. சரியா? அப்புறம் மோரலில் வந்து முக்கியமாக வந்து இந்த டொமினிக்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இவரோட பேர் வந்து இந்த ஜவாப்பன்ல இல்லைன்னா கோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ டொமினிக் எழுதாம tindakan dia அப்படின்னு போட்டான்னு வச்சுக்க. டொமினிக் பேர் அறவே இல்லைன்னு வச்சுக்க. கத்துவ சொல்கிறான்னு வச்சுக்க. டொமினிக் பேர்லாம் மார்க் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கொடுக்க முடியாது. அப்போ பூத்தாவா 3 மார்க் போயிடும். சரிங்களா? இன்னொரு மிஸ்டேக் வரைக்கும் தான் இருக்கும். ஒரு மிஸ்டேக் தான் செய்ய முடியும். அதுக்கு 5வது மிஸ்டேக் செஞ்சார்னா பாபாய் சொல்லிடுங்க. திஸ் இஸ் த ரீசன் வாய் A+ இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா A+ வந்து பார்த்தீங்கன்னா 96னா வந்து யோர் ஆன்சர்ஸ் ஆல்மோஸ்ட் சூப்பர் பர்ஃபெக்ட். அந்த லெவலுக்கு அவ்வளோ ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கானுங்க பேப்பரை. சரியா? ஓகே, அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு A+ வேணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் அவன் டச் பண்ணணும். அப்போ அவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து day 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இல்லையா? அதை விட்டு லாஸ்ட் மினிட்ல தான் படிப்பானுங்க மோரல் சப்ஜெக்ட். சரிங்களா? கிளாஸில் நான் இருக்கேன், எனக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் படித்து கொடுத்தேன்னா மோரல் படிக்கிறப்ப வேறு பாடம் செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. கெமிஸ்ட்ரி செய்வானுங்க, ஃபிசிக்ஸ் செய்வானுங்க, பயாலஜி செய்வாங்க. மற்ற சப்ஜெக்டோட அந்த எம்பசைஸ் வந்து என் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ அவனுக்கு A+ கிடைக்கலன்னா நான் அதை ஒன்றும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அந்த சில பிள்ளைங்க வந்து டியூஷன் போகிறோங்க, ஃபர்ஸ்ட் டேலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாதுங்க. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க கரெக்டாக. ஏன்னா அந்த எம்பசைஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மிஸ் பண்ணக்கூடாது. சார் வந்து குட் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, கோச் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, நீ ப்ரொடியூஸ் பண்ணிப்பேன். இந்த தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அப்புறம் உனக்கு A+ கொடுக்கல, ரேஷியஸ் இஷ்யூ எடுக்காதீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என் ஸ்கூல்லலாம் ரிசல்ட் எடுக்கல. ஓகே, பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் ரைட்டிங். இது வந்து கன்வென்ஷனல் வே. ஆனால் இந்த மாதிரி இல்லைடா, இது வந்து ஓவர்லாம் ஃபுல்லாக அப்படி எழுதுறது சோழனை. அவன் தான் சோழன் கொடுத்துட்டானே, நீங்கள் என்ன ஜவாப்பான் தானே கொடுக்கணும், ஏன் சோழனை திருப்பி எழுதுறேன்? ஆனால் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதுறேன், tindakanோட முடிச்சிரு. சரிங்களா? ஓகே, got another way of writing. இது வந்து ஸ்மார்ட் வே. அப்போ அவன் என்ன செய்யறான், பாயிண்ட்டை மட்டும் எழுதுறான். இது வந்து பாயிண்ட் ஃபார்ம் இல்லை தெரியுமா? Dominic perlu tidur lebih awal pada waktu malam. Straight-ஆ பாயிண்ட் கொடுக்குறான். pasang jam loceng, bergerak lebih awal. ஒரு தடவை டொமினிக் இருந்தால் போதும், நீ சேஃப். மற்றதெல்லாம் வந்து வாத்தா போடல. இல்லைன்னா டியர் ஹாரூஸ் பசாங் அந்த மாதிரி லெங்காப்பாக எழுதலாம். இந்த லெங்காப்பாக ஐயாட் எழுதுவாங்கன்னா இந்த பிஎம் கூட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எப்போதுமே ஐயாட் வந்து அழகாக லெங்காப்பா ஐயாட் கிராமாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து ஐயாட் லெங்காப்
கிராமட்டிஸ் எழுதுவோம். ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஓகே. ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் வந்து அதாவது இந்த மாதிரி எழுதுவானுங்க சம்டைம்ஸ். புதுசா எழுதணும், பஞ்சாங்கம் எழுதணும், அப்படியே ஃபுல்லாக நிறைய எழுதுன மாதிரி தெரியும் அப்படின்ட்டு. மோரல் அதெல்லாம் இல்லை. பாயிண்ட்ஸை பார்த்தா மார்க் கொடுப்பானுங்க. ஸ்ட்ரக்சர் அப்போ பாயிண்ட் இருந்தாலே மார்க். இப்போ இங்கே வந்து டொமினிக், இப்போ வீக் ஸ்டூடெண்ட் வந்து டொமினிக் தீடோர் அவால் போட்டாலே மார்க்கு. தீடோ ஆவார்னா வந்து கண்டிப்பாக நைட்டில் தானே, ஏர்லியாக ஸ்லீப் பண்ணுறான் தானே, பாயிண்ட் கிளியராக இருக்கான், ஸ்டேண்ட் பண்ணுதான், பர்மரிக்ஸ் வந்து மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன்னா மோரல் வந்து அனலிட்டிக்கல் மார்க்கிங் ஸ்ட்ரக்சர். புரியுதா? இதெல்லாம் வந்து வாத்தியாருக்கு தெரியணும். இந்த மாதிரியும் எழுதலாம். சரிங்களா? ஆனால் அந்த தண்டு பாயிண்ட் ஃபார்ம் வந்து போடக்கூடாது முன்னுக்கு. புரியுதா? ஆனால் டொமினிக் வார்த்தை இல்லைன்னா நேரம் கோஷம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரியா? இது வந்து சலசத்து சோழன்லாம் காமிக்கிறேன். இன்னொரு சோழன் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஒரு சோழன் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. அது புலியை பற்றியா? புலியா? ஓகே. பாருங்க, ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் எழுதுவாங்க பாருங்க. Bulilah. Jelaskan tindakan yang boleh dilakukan oleh pihak sekolah untuk atasi perbuatan buli di kalangan pelajar sekolah. Apana tindakan யாரு? pihak sekolah. அப்போ அவன் நேராக எழுதுறான் பாரு. ஆனால் pihak sekolah வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதலை, tindakan pihak sekolahன்னு எழுதலை. tindakan adalah ringkas எழுதுறான் பாரு. ஆனால் இங்கே வந்து pihak sekolahன்னு ஒரு தடவை எழுதியிருந்தா சேஃப். அறவே pihak sekolah இல்லைன்னா மாட்டிக்குவான். Apa tindakan ialah menguatkuasakan peraturan disiplin sekolah. அப்புறம் பாரு, அதனால என்னன்றது, melalui peraturan yang tegas, pihak sekolah dapat kawal tingkah laku murid supaya tidak ulangi kesalahan bully. அதுக்கப்புறம் செகண்ட் tindakan கொடுக்கணும். ஏன்னா இது வந்து jelaskanனா fakta with huraian. 4 மார்க்குனா 2 fakta 2 huraian. Isn't it? Okey, apa tindakan seterusnya, ரெண்டாவது tindakan கொடுக்குறாங்க பாரு, mengadakan kempen kesedaran anti bully. இப்போ வந்து மார்க்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? மொதல் வருஷத்தில் வந்து திடீர்னு சொல்லுவானுங்க, pihak sekolah mengadakan tindakan seterusnya mengadakan kempen போட்டாலே மார்க்கு. அப்புறம் ஒரு வருஷத்தில் வந்து முடியாது, கெம்பெயின்னா கெம்பெயின் kesedaran போடணும், அப்புறம் தான் லங்கா பண்ணணும். 3வது வருஷத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கெம்பெயின் kesedaran apa tergantung. அப்போ ஃபுல்லாக எழுதணும், ஒரு பேர் வச்சு கொடுக்கணும். அப்போ கெம்பெயின் kesedaran anti bully. சரிங்களா? ஃபுல்லாக எழுதுனா தான் மார்க்குன்ட்டாங்க. புரியுதா? ஸோ அவங்க வந்து அந்த ப்ராக்ரெஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ இப்போ வந்து அந்த 3 வருஷம் தாண்டிடுச்சா, அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி இருந்தாலும் அவன் சொல்கிறானா இல்லையோ ஃபுல்லாக எழுதிடு. அப்போ யூ ஆர் வெரி எக்ஸ்ட்ரா சேஃப். இந்த மக்ளுமாட்லாம் வந்து பர்மரிக்ஸு கர்த்தாஸ்க்கு தான் தெரியும். நீங்கள் வந்து அவரை பார்த்து ஜும்பா பண்ணி தெரிஞ்சுக்கணும் விஷயம். அண்டர்ஸ்டாண்ட்? அது ஒன்னோட வேலை. இப்போ நான்லாம் வந்து சச் எ யங் ஏஜில் படித்து கொடுக்க ஆரம்பித்தேன். யூனிவர்சிட்டியில் வந்து நான் 1996 போனேன். இப்போ தான் 96 தெரியும்ல, த்ரிஷா நடித்தாங்க அந்த படம். ஓகே, இந்த 96ல் பூந்தேன்னா ஓகேவா? அப்போ அந்த காலத்தில் வந்து எஸ்எம்சியோட கோஆர்டினேட்டர்லாம் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அப்போ என் சீனியர் இருந்தார், சீனியர் பழனின்ட்டு, அவர் தான் வந்து நேஷ்னல் கோஆர்டினேட்டர் எஸ்எம்சி எஸ்பிஎம்க்கு. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டார். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நான் படித்து கொடுக்குறேன் பாரு, 1998ல். 97லாம் போனேன், ஆனால் 98ல் தான் கிளாஸ் கொடுத்தானுங்க. அப்போ 97 எல்லாம் பண்ணிட்டேன். அப்போ 97ல் வந்து நான் படித்து கொடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது பாரு மார்க்கிங் எப்படின்ட்டுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச்.
ஒண்ணுமே தெரியாது. அப்ப வந்து மோரல்னா சின்னாங்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப ரிசல்ட் வர்றப்ப அ கிரெடிட் தான் கிடைக்கும். C6, C5 இந்த மாரி தான் இங்க ஏல. எல்லாம் ஏ வச்சிருப்பானுங்க. மோரல் மட்டும் இந்த மாரி ஆயிரும். ஏன்னா ஒண்ணுமே தெரியலையே எப்படி மார்க்கிங்ன்னு. அப்ப ஒரு பையன்கிட்ட கேட்டேன். அந்த கிளாஸ்ல இருக்கிற எஸ்எல்சி கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன்கிட்ட கேட்டேன். டேய் மோரல் எப்படா படிச்சு கொடுக்குறாங்க ஸ்கூல்ல அப்படின்னு எப்படி மார்க் பண்றாங்க அப்படின்னு புக்கு காமிக்க சொன்னாங்க. சார் புக்கு டெக்ஸ்ட் எழுதினவங்க எங்க ஸ்கூல்ல தான் சார் படிச்சு கொடுக்குறாங்க. பான் முனிராத்தியோ அப்படின்ட்டு. ஸ்ட்ரெயிட் அவே வந்து அந்த சாட்டர்டே சண்டே தானே எஸ்எம்சி கிளாஸு. மண்டேவே வந்து போயிட்டேன் அந்த ஸ்கூலுக்கு எம்பிஎஸ்க்கு. அப்போ நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தானே. சொன்னேன் அவகிட்ட. அவள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணான். ஏன்னா வந்து ப்ரைவேட்லேருந்து நீ என்னை வந்து பார்க்குற, ஒழுங்காக படித்து கொடுக்கணுன்னு, உன்னோட இன்டென்ஷன் இஸ் குட்னு சொல்லிட்டு எனக்கு 2 ஹவர் வந்து ஃப்ரீயாகவே படித்து கொடுத்தான் எப்படி எழுதணுன்ட்டு. புரியுதுங்களா? ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் வந்து மக்தாப்பூர் குருவான் வந்து 2003 பூந்தேன் மக்தாப்பூர் குருவானுக்கு. அப்போ வந்து புது சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது முன்னுக்கு வந்து லப்பாம்புளோ நீலா யூனிவர்சல் 50 நிலை ஆஃபர் பண்ணும், டெஃபினிஷனையும் ஆஃபர் பண்ணணும். ஆனால் இது வந்து ரொம்ப சின்னாங்க தருமா. ஆனால் என் வருஷத்தில் எல்லாம் சொல்லிக் கொடுக்கல எனக்கு. சரிங்களா? இப்போ 2003 வந்து சிலபஸ் புதுசாக மாற்றினானுங்க. 80லேருந்து 36 ஆக்கிட்டானுங்க. 36 நிலைன்னு. அப்போ நான் பூந்தேன், படித்தேன். ஆனால் நான் படித்து கொடுக்கல மோரல். நினச்சேன் மோரல் இப்போ ஸ்கூலுக்கு பூந்தேன் 2009 தான் கவர்மெண்ட் போடுறேன். அப்போ என்ன சிலபஸ் மார்க்கிங் ஒன்றும் தெரியாது. புதுசு பாருங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்ன செஞ்சேன்னா வந்து 2009 வந்து கவர்மெண்ட் கிடைச்ச பிறகு போனானே என்ன செஞ்சேன்னா அப்போ வந்து பொன் கலாதேவி இவங்க வந்து Form 5 புக் எழுதினவங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களோட சிராமா வந்து ஒரு டியூஷன் சென்டர், நான் படித்து ஒரு டியூஷன் சென்டரில் அவங்க Form 5 வந்து சிராமா கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், காசு கட்டி ஸ்டூடெண்டாக போய் பின்னால் உட்காந்துட்டு, ஆனால் சிக்கூட்ட சொன்னேன்ல அந்த மாதிரி நான் வந்து வாத்தியாக இருந்துட்டேன். இப்போ பின்னால் உட்காந்து படிங்க, படிச்சு கொடுங்க. இப்போ நீங்கள் படிச்சு கொடுக்குறத கேட்கணும் சிக்கு, எப்படி படிச்சு கொடுக்குறீங்க, எப்படி ஏசிலாம் ஆகணும்னு தெரியல சார், புதுசு அப்படின்னா பரவாயில்ல உட்காருங்க, படிச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வேர்டு வந்து எனக்கு சில ஞாபகம் இருக்கு பாரு. நல்லா படிச்சு கொடுத்தாங்க, கிளியராக எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ பூந்து விளாசணும் ஏன்னா டெக்னிக்கலாக தெரிஞ்சு 2009. அதுக்கு பிறகு 2009 அவங்க பெங்கிலாம் முடித்த கையோட என் ஸ்கூலில் வந்து ஒரு இந்தியன் வாத்தியார் புதுசாக வராங்க. அவங்க மார்க்கிங் பண்ணுறவங்க. அப்போ ஸ்கீமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காமிச்சாங்க. நான் பார்த்தேன் என்ன ஸ்கீமான்ட்டுன்னு. அப்புறம் லிபிக் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியுதா? அந்த மாதிரி வந்து எஃபர்ட் போடணும். சரிங்களா? அப்போ யூ கேன் சி இப்படி தான் எழுதணும். இது வந்து ஒன் ஆஃப் த வே. அவன் வந்து ஃபுல்லாக ஆயாட் மாதிரி எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பப்ளிக்ஸுக்கு வந்து அவன் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணணும். அவன் டூரிஸ்ட் அண்ட் பேடாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த வே ஒன்று பெட்டர். பாரு, இந்த வே வந்து நேராக வந்து திண்டாக்கான் பேயாஸ்கோலா வந்து பேயாஸ்கோலா இங்கே எழுதியிருக்க பாரு. உரையனில் வந்து ஆயாட் லிங்க்அப் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்லாம் இருக்குது. இங்கே வந்து ஃபக்தா கொடுக்குறேன். இது வந்து பாயிண்ட் இல்லை. tindakan வந்து kuat-kuasa peraturan disiplin sekolah. என்ன நடக்கும்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். pihak sekolah dapat mengawal tingkah laku murid supaya tidak ulang kesalahan budi. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து நிறைய பாரிஸ் கொடுத்துருக்கேன்னா ஒரு பாரிஸ் விடு. ஸோ pemeriksa senang இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. mengadakan kempen kesedaran anti bully. So pihak sekolah boleh jemput polis untuk beri ceramah implikasi buruk budi kepada murid sekolah. சரிங்களா? ஓகே, இந்த ஆயாட்டை ஒன்றும் கூட ரிங்காஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஆயாட் வந்து ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கணும். பொமரிக்ஸுக்கு அதை என்ன மக்சூட் சொல்ல வரேன்ட்டு புரிஞ்சிச்சுன்னா போதும், மார்க் கொடுத்துருவாங்க. அனலிட்டிக்கல். சரிங்களா? இதான் வே ஆஃப் ரைட்டிங். சரிங்களா? ஓகே, வெயிட்டா. ஓகே, ஸோ 2 வே இருக்கலாம். நான் கிளாஸை கொடுக்க முடியும் அந்த மாரி ஃபுல்லாக கொஞ்சம் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே,
ட்ரையல் பேப்பர்ஸ் வந்து நான்லாம் வந்து கலெக்ட் பண்ற ஆளு. இப்ப ஞாபகம் வச்சுக்கங்க. எஸ்ஏ 60% வந்து ஸ்ட்ரக்சர். இதுல வந்து நீ 50 மார்க்ஸ் எடுத்தனா A + ஒண்டி தான் கஷ்டம். 50 மார்க் எடுத்துட்டு எஸ்ஏல வந்து உன்னால வந்து 30 மார்க் எடுக்க முடிஞ்சுன்னு வச்சுக்க. அப்பனா எஸ்ஏல வந்து அது ஆர்ஆஸ் டூவர்ஸ் தீக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம். 30 மார்க் எடுக்க சொன்னா நீ வந்து ஏல வந்து நிப்ப. சரிங்களா? ஓகே. இப்ப 50 எடுத்துன்னு வச்சுக்க. சரிங்களா? 50 எடுத்துன்னு வச்சுக்க. A + வந்து கஷ்டம். A + வந்து 96. அது சரியான ஹை. ஆனா A வந்து ஆட்டோமேட்டிக்கா உன்னால எடுக்க முடியும். ஆனா ஐ எம் டெல்லிங் யூ 50. ஓகே. அப்ப லெட்ஸ் சே பாதிக்கு பாதி எடுக்கிறேன். எஸ்ஏக்கு 20 மார்க்ஸ் தான் எடுக்கிறேன்னா யூ கேன் ரீச் 70. அப்ப A வந்து இஸ் வெரி ஈஸி டு கெட். பாரு, உன் ஸ்ட்ரக்சர் வந்து 60ல வந்து 50% நீ எடுத்தனா எஸ்ஏ வந்து பாதிக்கு பாதி தான். 40%ல வந்து நீ 20 தான் எடுக்கிறனா A- வந்து உள்ள வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் இதான் 40 எடுத்து பிளஸ் இது வந்து 50 இருக்க முடியாது. ஏன்னா அது 96 பாரு, அது கொஞ்சம் கஷ்டம். இதுதான் வந்து ப்ரூவன் என் ஸ்கூல் ரிசல்ட்ஸ்ல. இத்தனை பேர் ஏ எடுக்கிறானுங்களா இல்லையா என் ஸ்கூல்ல? வருஷம் செஞ்சுரி அடிச்சிடுறேன். புரியுதுங்களா? ஆனால் அந்த A+ பார்த்தீங்களா 20 எடுக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. புரியுதுங்களா? ஆனால் A பார்த்தீங்களா எப்படி விழுவுதுன்ட்டு சர்வசாதாரணமாக எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஷேரிங் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து டீச்சர்ஸ்க்கு வேலையை பாருங்கப்பா. சரிங்க, பாருங்க. இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் பாரு, என்ன செய்யணும் நீ கிளாஸில் பூந்து படித்து கொடு. சிலபஸை முடியலன்னா ஆன்லைனில் செய்யலாம். இல்லை என் வீடியோ இருக்குது அதனாச்சும் போட்டு காமிங்கடா, பண்ணிக்கிட்டோம் பிள்ளைங்க. சரிங்களா? இப்போ ரூரல் ஏரியாலாம் அப்படி தானே, சிலபஸ் அவங்க ஸ்கூலுக்கு வரலன்னா அந்த வீடியோ போட்டு காமிச்சிருவாங்க. யூடியூப்பில் இருக்குல்ல, போட்டு காமிச்சிருவாங்க, பிள்ளைங்களை எழுத சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஓகே. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாரு பாசிவ் கொஷின்ஸ் எப்படி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து 2024 ஸ்ட்ரக்சரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து அஸ்திவாரம். இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு வீடியோ போடும்போது எஸ்ஏ பற்றி பேசுவேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, வேலை மனை கட்டு தருமா, அந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர்லாம் இருக்குது தருமா, சாரி வீட்டா ட்ரையல் பேப்பர்ஸ். இதெல்லாம் ட்ரையல் பேப்பர்ஸ் 2024 ட்ரையல் பேப்பர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜாப் பண்ணலாம், ஜாப் பண்ணி கொடுத்துருவேன் ஃபுல்லாக. சரிங்களா? உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இதை படிக்கணும். இது என்னத்துக்கு படிக்கணும்னா வந்து இஷ்யூவை கொங்கர் பண்ணுறதுக்கு. ஒரு கிளாஸில் நம்ம வந்து எல்லா இஷ்யூவும் முடிக்க முடியாது, டைம் ஃபேக்டர். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு சுந்தோ காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஓகே, டிஎஸ்கேபியில் வந்து தஜுல் அப்பன். ஃபார்ம் 4 காமிக்கிறேன் பாருங்க, ஒரு சுந்தோ காமிக்கிறேன், கடைசி சுந்தோலாம். ஓகே, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே, இந்த டாபிக்கு தஜுல் அப்பன் ஃபார்ம் 4 hak dan tanggung jawab warga negara. சரியா? என்ன சடங்கன் இஷ்யூ கொடுத்து வச்சுருக்கானுங்க, என்ன சடங்கன் இஷ்யூ கொடுத்துருக்கானுங்க பாரு. இது வரைக்கும் எஸ்பிஎம்ல வந்தது இது ஒண்டி தான் வந்திருக்கு. hak berimpun dan bersuara இது வந்துருச்சு. சொலன் கொடுத்துட்டானுங்க. இப்போ மிஸ்டேக்கன் 2024 இது கொடுத்துட்டானுங்க, கடைசி சொலன் சொலனும் புலிமா. புரியுதா? எல்லாம் அப்படியே மண்டையில் இருக்குது. இப்படி தான் என் வாத்தியாரும் இருந்தாங்க, தியாகா சார், துரை சார், கோபால் சார். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்மளும். berimpun dan bersuara இருக்குல்ல, ஓகே, இது கேட்டுட்டானுங்க.
ஆனா பீலியான் ரையை பத்தி ஒன்றும் சொல்லன்னு வரல. இது எப்போ தெரியுமா 2024ல வந்துச்சு இது சொன்னேன். அப்புறம் இது ஒன்றும் கேள்வி கேட்டதில்லை. அப்புறம் hak memiliki dokumen sah sebagai warga negara ஐசியை பற்றி இதுவும் கேள்வி வந்ததில்லை, ரியல் பேப்பரில் வந்ததில்லை. ஆனால் இந்த டாபிக் இந்த இஷ்யூவை வச்சு சோழன் செய்யலாம்ல. அப்போ சொந்த சோழன் எங்கே கிடைக்கும்? இதுதான் நல்ல காரியம் நான் பண்ணேன். பாசிவ் கொஷின் கொலெக்ட் பண்ணேன். யார் இந்த பாசிவ் கொஷின் நான் கொலெக்ட் பண்ணுவேன்னா என்னோட வாத்தியார் அந்த மாதிரி செஞ்சாங்க, எங்களுக்கு படித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நானும் ஃபோன். அப்போ பாசிவ் கொஷின் இங்கே இல்லாதனால ட்ரையல் பாசிவ் கொஷின்ஸ் இப்போ என்கிட்ட வந்து 2021லேருந்து 25 ட்ரையல் பேப்பர் வரைக்கும் வச்சுருப்பேன். 26 தளபதி மேல் சொல்லணும்னா ஐ எம் வெயிட்டிங். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இந்த சோழன் பாருங்க, நான் காமிக்கிறேன் பாரு உங்களுக்கு பாசி கொஷின். அதுவும் இந்த டாபிக்கல் கொஷின் பாரு, நான் செஞ்சது 60 கொஷின் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ dan tanggung jawab warga negara பாரு, அந்த வருஷத்துலேயே வந்து kebebasan bercakap, berhimpun dan berpersatuan இருக்குது பாரு. அந்த வருஷம்லாம் வந்துச்சு இந்த கேள்வி. அப்புறம் பெஞ்சுவலான் மை கார்டு வந்திருக்கு பார்த்தியா? அதுக்கப்புறம் பிலியன் ரை கொஷின், pembayaran cukai கூட வந்துருந்துச்சு. அப்புறம் sebagai warga negara yang masih jaga alam sekitar அதுவும் கேள்வி கொடுத்துருந்தானுங்க. இப்போ இதெல்லாம் வந்து சொந்த சோழன் இருக்கும் இதில். ஓகேவா? 23 ஓகே 29 எடுத்துக்க. அப்போ அந்த வருஷம் வந்து சோழன் வந்து பிள்ளைங்க வந்து பார்த்தானே, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாரு, பிலியன் ராயை பற்றி என்ன கேள்வி கேட்டிருக்கானுங்க. ஷாரத் கலாயக்கன் பிலியன் ராய். இப்போ வந்து பாஸ் வந்து உன்னைய லீவ் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் உண்டி பண்ணுறதுக்கு? ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் அவன் கேட்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சொந்த சொல்ல கொடுத்துருக்கான். ஸோ இதுனால தான் வந்து இதை படிக்க சொல்லுவேன் பிள்ளைங்க கிட்ட. அண்டர்ஸ்டாண்ட்? போன வருஷம் வந்து இது வந்து இப்போ இந்த போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபார்ம் 4லே கொடுத்துட்டான் அவனுங்களுக்கு படிக்க சொல்லி. படிப்பானுங்களா? படிக்க மாட்டானுங்க. நாளைக்கு பரீட்சைனா இன்றைக்கி தான் படிப்பானுங்க. உழுந்து படிப்பானுங்க. நாளைக்கு பரீட்சைனா இன்றைக்கி வந்து விடிய காலம் வரைக்கும் படிச்சுட்டு அங்கே போயிட்டு அவன் வந்து தூங்கிடுவான், இல்லைன்னா அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ வெளியே வந்தானே சோழன் டஃப்னுவான். அப்புறம் கஷ்டப்பட்டு படித்தேன் சார், கஷ்டப்பட்டு எப்படி அந்த 2 ஹவர் படித்தது ஒரு 2 நாள் படிச்சிருப்பான். அது வந்து பெரிய கஷ்டமாக. அவன் டே 1லேருந்து செஞ்சு அவன் பாஸ் பண்ணலைன்னா, ஸ்கோப் பண்ணலைன்னா சீரியஸ்லி சம்திங் ராங். சரி, அப்போ நல்லா தெரியுது பிள்ளைங்க வந்து லாஸ்ட் மினிட் படிக்கிறாங்க. மோரலில் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் also couldn't be bothered. But nowadays got a lot of parents already aware of all this and then they start sending children for tuition. Good. ஆனால் டியூஷன் சென்டர்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க, ரெகுலர் கிளாஸ் இல்லை. ஏன்னா அந்த டிமாண்ட் இஸ் நாட் தேர், ஸோ தேர் நாட் ஆஃபரிங். ஆனால் இப்போ வந்து இந்த வருஷம் வந்து தேங்க் காட்லாம் பீப்புள் வந்து அந்த இஷ்யூ பண்ணனா பெருசாகினானா இஸ் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். ஸோ வீடியோ போட்டு நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் இதுவும் 2025ல் கூட அந்த இஷ்யூ கொடுத்துருந்தானுங்க. இப்போ வேறு இஷ்யூலாம் பாருங்கள், என்னென்ன இஷ்யூலாம் இருக்குது, அதுக்கு சொந்த சோழன்லாம் இருக்கும் இங்கே. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சோழான் எடுத்து தான் நான் வந்து டாபிக்கல் கொஷின் செஞ்சிருவேன் உங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து டாப்பிக்கும் இருக்கும், என்ன இஷ்யூவும் இருக்கும்ன்ட்டுன்னு சொந்த சோழான்னு வித் ஆன்சர்ஸ் இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து ரீட் பண்ணுற வேலை தான் அவனுக்கு வேலை. அப்போ அன்னாட படிக்கணும். இல்மியாக படிப்பு சம்மந்தப்படுத்ததை பற்றி படித்தாதான் மண்டேல உனக்கு ஐடியா இருக்கும் எழுதுறதுக்கு. இல்லைன்னா நீ நான்சென்ஸ் எழுதுவேன், உன் பிஎம் கூடாக இருக்காது. அப்போ நீ மோரல் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். 2026 ஒன்றும் செய்யலை இந்த வருஷம், புரியுதுங்களா? ஆனால் உனக்கு 2021லேருந்து வேணும்னா என்கிட்ட கேளு, நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். அண்டர்ஸ்டாண்ட்? முக்கியம் வந்து நீ படிக்கணும். படித்து ஸ்கோர் பண்ணனா மற்றவங்களுக்கு வந்து நீ சொல்லணும், புரியுதா? அந்த வித்தியை சொல்லணும். ஓகே,
ஓகே. ஐ திங்க் cukup masa lah. ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஓகே வெயிட். I'll stop lah. ஓகே குட் நைட். பை. டேக் கேர். நன்றி. வணக்கம்.